ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கருணை கடலை கந்தா போற்றி. இன்றைக்கி என்னோடய மார்னிங் இப்படி தான் போச்சு. மார்னிங் எழுந்திரிச்சதும் ஜஸ்ட் ஒரு காஃபி வச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் இட்லி அண்ட் தக்காளி சட்னி. ஸ்பெஷல்னெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அன்போடு செய்கிறப்போ எந்த உணவுமே சுவையாக தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னோடய பாலிசி. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருசெல்லாம் சமைக்க தெரியாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை டெய்லி என் பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி செஞ்சு, என் பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு ஒரு குருமா, பட்டர் பீன்ஸ், சோயா பீன்ஸ்லாம் வச்சு ஒரு குருமா வச்சுட்டு ரசம் வச்சு சாதம் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. அப்புறம் கடையில் வாங்கிட்டு வந்தேன் ஸ்வீட் கார்ன் இருந்தது. அதை வேக வச்சு கொடுத்தோன்னா, இன்றைக்கி சண்டே இல்லையா, பசங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை வேக வச்சு கொடுத்துர்லான்ட்டு அதை குக்கரில் ஒரு 4 விசில் வச்சேன். அதை வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். பசங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, புக் ஃபேர் போட்டிருக்காங்க, போகணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம். இன்றைக்கி தான் இன்றைக்கி சண்டே இல்லையா, இன்றைக்கியோட க்ளோஸ் ஆகுது. ஸோ போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோங்க. டிமார்ட் வழியாக தாங்க போய்கிட்டு இருந்தோம். ஸோ டிமார்ட்டில் பயங்கர கூட்டம். இன்றைக்கி சண்டே இல்லையா, ஸோ பக்கமே போகவே முடியாது, பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த வழியாக தான் போனோம். பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்தே டோக்கன் கொடுத்துருந்தாங்க, புக் ஃபேருக்காக போய் புக்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டோக்கனும் வேஸ்ட் ஆயிரும் இல்லையா, சரி நம்ம ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகலான்ட்டு போனோங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. திண்டுக்கல்ல ரொம்ப அழகாக இருந்தது. பையனோட ஸ்கூல்லேருந்து கூட ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க, அந்த லேஅவுட் கூட வச்சுருந்தாங்க. இது என்ட்ரன்ஸ் தான். லாஸ்ட் இயரும் வந்திருந்தோங்க. அது ஆனால் வேறு ஸ்கூலில் இருந்தது, இது வேறு ஸ்கூல் போல். குட்டி பசங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. தான் என்ட்ரன்ஸு. புக்ஸ் எல்லாம் நான் பெருசாக படித்தது இல்லைங்க. ரொம்ப சின்ன வயசில் கொஞ்சம் புக்ஸ் படிச்சிருக்கேன். இப்போது புக்ஸ் வாங்கி அதை படிக்கிறதுக்கான டைமும் இல்லை, அதுக்கான சூழ்நிலையும் எனக்கு இல்லை. பசங்க தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க இங்கே போயே ஆகணும்னு சொல்லி. சரி, அதுக்காக தான் சரி நம்மளும் கொஞ்சம் பார்த்துக்குவோம், கொஞ்சம் கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க. பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, லாட் ஆஃப் ஸ்டால்ஸு. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பிரமிப்பாகவும் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இதை பார்க்குறோமா. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாலில் ஒரு சார் பகவத்கீதை புக்கு காமிச்சாங்க. பகவத்கீதை புக்கில் சில லைன்ஸ்லாம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கிலீஷ், தமிழ்லையும் இருந்தது, சமஸ்கிருத்தில் இருந்துச்சு. அதுக்கு கீழே தமிழ்லையே மொழிபெயர்ப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் காமிச்சாங்க எனக்கு. நீங்கள் வாங்கலைனாலும் பரவாயில்ல, இது நம்ம வீட்டில் இருந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது, ஸோ இதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதோ இவங்க தான், இந்த சார் தான். இதோ பகவத்கீதை புக்கு. ஆனால் நான் வாங்கலை அதை. அது அமௌண்ட்டு கொஞ்சம் கூட சொன்னாங்க, ஸோ அதை என்னால் வாங்க முடியல. அப்புறம் உள்ளே போக 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 நிறைய புக்ஸு, நிறைய ஸ்டால்ஸு, விதவிதமாக புக்ஸு. என்ன மாதிரி புக்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம இங்கே வந்து தாங்க பார்க்கணும். இதை அவ்வளோ புக்ஸ் இருந்துச்சுங்க. பார்க்க ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு, அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே என் பையன் எங்கே பாருங்கள், விடுகதைகள் புக்கை எடுத்து வச்சுட்டான். நிறைய புக்கை எடுத்து பார்த்தான். அதோ வேலுநாச்சியார், திண்டுக்கல்லின் பெருமை, குட்டீஸ் புக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. என்
வேல்மாறல் புக் எடுத்து வச்சுட்டு வேணும்னாலே வேணும்னு சொன்னான். ஃபஸ்ட்டு திருப்புகளை எடுத்தான். அது கொஞ்சம் பெரிய புக்காக இருந்துச்சு. ஸோ வேல்மாறல் எடுத்துக்கிறேன், இதை வேணால் எடுத்துக்கிறேன், இதை எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லி வேணும்னாலே வேணும்னா சரின்ட்டு அதை எடுத்து கொடுத்துட்டேன். அதை வாங்கிட்டான் அவன். அவனும் அப்படி தான். முருகன்னா அவனுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ரொம்ப பக்தியாக இருப்பான். அதை வாங்கிட்டான். வேல்மாறல் மகாமந்திரம். நான் எந்த கடைக்குள்ளேயுமே போகலைங்க. லைனாக நேராக தான் வந்துட்டு இருந்தேன். இவன் தான் அம்மா இங்கே வாங்க, அம்மா இங்கே வாங்க, ஒவ்வொரு கடைக்குள்ளேயா கூட்டிகிட்டு போய் இந்த புக்கை பாருங்கள், இதை பாருங்கள், இதை வாங்குங்க, இதை வாங்குங்கன்னு. நான் அவனுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலைங்க. பாருங்கள், இந்த கோல புக்கெல்லாம் காமிச்சு இதை வாங்கிக்கோங்கன்னா எதையுமே வாங்கி கொடுக்கல. இந்த பையன் மேக்ஸ் புக்கு ஒன்று வாங்கினான். அவன் அப்படியே வந்தோன்னா இது ஃபுல்லும் பசங்க உட்டுலேயே செஞ்சுருந்தாங்கங்க. பசங்களுக்கு நல்ல நல்ல டாய்ஸு, நிறைய டாய்ஸு. குட்டி பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. நீங்கள் பாருங்களேன், எல்லாமே டாய்ஸு தான். எல்லாமே உட்டுலேயே செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருந்தேன். அதையும் இதை வாங்குங்கம்மா, அதை வாங்குங்கம்மா அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க. வாங்குறது பெருசு இல்லைங்க. வாங்கி கொடுத்துருந்தேன், இதெல்லாம் எடுத்து காமிச்சான், இதை எடுத்து வாங்கினேன் நான் அப்படின்னு. வாங்குறது பெருசு. வாங்கி 2 நாள் தாங்க, 2 நாள் தனித்தனியாக பிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான் கையில். அதுக்காக தான் எதையும் வாங்கி கொடுக்கவே பயமாக இருக்குது. காசு போட்டு வாங்கி கொடுத்தோன்னா அதை பத்திரமா வச்சுக்கணும்ல. பத்திரமே வச்சுக்கவே மாட்டான். கேம் மாதிரி ஒன்று இருந்தது, அதை எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க 2 பேரும். இதை வாங்கிக்கலாமா, இதை வாங்கிக்கலாமான்னு. எதையும் வாங்குற மாதிரி இல்லை. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த சைடு வர்றப்போ என் பையன் கையில் ஒரு மஞ்சப்பையில் வந்து பேப்பர், இன்றைக்கி பேப்பர் ஒருத்தவங்க ஒரு சார் வச்சு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டான். அப்புறம் வந்து இந்த ஃபிசிக்ஸு டிக்ஷனரி மாதிரி இருந்தது, ஃபிசிக்ஸு மேக்ஸு. ஸோ அதை வாங்கிக்கிறேம்மான்னு கேட்டான். சரின்ட்டு அதை தான் ரொம்ப நேரம் பரட்டி பார்த்துட்டே இருந்தான். வாங்கிக்கோமா, யூஸாக இருக்குமா, வேஸ்ட் ஆயிருமா. அவன் ரொம்ப யோசிப்பான். டக்குன்னு எதையும் வாங்கிட மாட்டான். ரொம்ப யோசித்தான். இது வேணுமா, தேவைப்படுமா, வேஸ்ட் ஆயிருமா வாங்கிட்டு அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தான். சரின்ட்டு ரொம்ப நேரம் கழித்து டிசைட் பண்ணி பயாலஜியும் எடுத்துக்கிறேன்னா, சரி வேணாம் நான் ஃபிசிக்ஸும் மேக்ஸும் மட்டும் எடுத்துக்கிறேம்மா அப்படின்ட்டு மேக்ஸ் எடுக்கலை, கெமிஸ்ட்ரி எடுத்தான். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மட்டும் எடுத்துக்கிட்டான். மேக்ஸ் நானே போட்டுருவேன், மேக்ஸ் சார் சொல்லி கொடுப்பாங்க போதும், நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் இதில் கொஞ்சம் கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும்மா, நான் இதை வச்சு பார்த்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்துக்கிட்டான். இன்றைக்கி இந்த நாள் இப்படி தாங்க போச்சு எனக்கு. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், முடிஞ்சிடுச்சு. பசங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க வர வழியில், அப்படியே வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,